வெல்கம் டு ஸ்ரீ ரம்யாஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் நாட்டுக்கோழி செட்டிநாடு சிக்கன் சொல்லித்தர போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆனால் எப்பயுமே செட்டிநாடு சிக்கன்னா எல்லாருமே பாய்லர் கோழி தான் யூஸ் பண்ணுவாங்க, நாட்டுக்கோழி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு. இது நான் ஆயில் ஊற்றல, வெறும் பிளானில் சும்மா ஹீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, 6 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இப்போ இதை நல்லா நம்ம ட்ரையாக அப்படியே வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப கருகி விடக்கூடாது, ரொம்ப கருகிடுச்சுன்னா கசப்பு மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்துடும். அதனால் கரெக்டான இதில் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதில் சீரகம், சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போ தேங்காயும் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதை நாம் ஒரு ஜாருக்கு மாற்றி தண்ணி ஊற்றாமல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். டைரெக்டாக நம்ம செட்டிநாடு சிக்கன்னா எல்லோரும் ப்ராய்லர் கோழி தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுக்கோழி ஆட் பண்ணுறனால இதை தனியாக நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி, ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி வரும், அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்தி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம். ஆயில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் எப்பயுமே ஆயில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் பிரியாணி லீஃப் 2 சேர்த்திக்கிறேன். பிரியாணி லீஃப் நல்லா இதானே வெங்காயம் ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம். நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு தரும். நாட்டுக்கோழிக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் இப்போ தக்காளி பழம் சேர்த்திக்கிறேன். 2 தக்காளி பழம், சின்ன சைஸ் தக்காளி பழம் 2 கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இதுக்குள்ளே சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சதுலேயே 5 வரமிளகாய் சேர்த்திருக்கோம். இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்ச, நம்ம வறுத்து அரைச்ச அந்த பவுடர் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலா போட்டு வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துறோம். ஒரு நிமிஷம் விடுங்க. நல்லா இந்த தண்ணி கூட மசாலா கொஞ்சமாக வேகிற வரைக்கும். இப்போ மசாலா நல்லா இதாகிடுச்சு. நம்ம நாட்டுக்கோழி குக்கரில் வேக வச்சு எடுத்தோம்ல, அந்த தண்ணி வரும்ல, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நான் இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன், இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணிங்க.
நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன், ஒரு டம்ளர் அளவுக்கு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்திக்கிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி வந்துடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் பக்கம் குழம்பு கிரேவி கொதிச்சிருச்சு. இது கூட நான் வேக வச்ச சிக்கனை சேர்த்திக்கிறேன். நாட்டுக்கோழி. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி பதத்தில் வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் நல்லா சுண்ட வைத்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இப்போ நான் கொஞ்சம் குழம்பு பதத்தில் எடுத்திருக்கேன். நல்லா ஆனால் நாட்டுக்கோழியை வந்து விசில் விட்டு வெந்த பின்னாடி கிரேவியில் சேர்த்திக்கோங்க. நீங்கள் பச்சையாக சேர்த்து கொஞ்சம் அரை வேக்காரில் சேர்த்துனா கூட நாட்டுக்கோழி வந்து சீக்கிரம் வேகாது. அதனால் நல்லா வெந்த பின்னாடியே நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விட்டேன். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுவையான நாட்டுக்கோழி செட்டிநாடு சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நமக்கு சோறு தான்ப்பா முக்கியம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.